வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருமல், சளி மற்றும் அஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஓமத்தை வச்சு ஒரு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுன்னு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்த்துப்போம். இதை லோ ஃபிளேம்ல 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஓமம் பொறுத்த வரைக்கும் இதுல கால்சியம் நிறைஞ்சிருக்கு, புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு, ஃபைபரும் நிறைய இருக்கு. அதனால வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சிருக்கக்கூடியது, டைஜஷனுக்கு நல்லது, கேஸ் ப்ராப்ளம்னா சரி பண்ணக்கூடியது, அசிடிட்டி எல்லாத்தையுமே இது கண்ட்ரோலா வச்சிருக்கக்கூடியது, சுகரை கண்ட்ரோலா வச்சிருக்கும். இது கோல்டு, காஃப், ஈவன் பல்லு, காது வலிக்கு கூட இது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வறுபட்டு இருக்கு, வாசனை வருது, பொரியவும் ஆரம்பிச்சிருச்சு. இது போதும். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடலாம். அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வறுத்துப்போம். லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் அடுப்பு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துண்டு 6 காஞ்ச மிளகாவை சேர்த்துண்டு வறுத்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துண்டு அதையும் லேசா வறுத்துருவோம். இது போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டு இதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிருந்தா 3ல இருந்து 4 மாசம் வரைக்குமே இருக்கும். இந்த பொடி பொறுத்த வரைக்கும் வாரம் ஒரு தடவை ஒரு பிடி சாதத்துல 1 ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ விட்டுண்டு இந்த பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.